தனுசு ராசி. எந்த நேரத்திலயும் யாருக்கும் விலை போக மாட்டாங்க. எவ்ளோ கஷ்டகாலம் இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு இடத்த அமைக்கணும்னு சொல்லி, யாருடைய உதவியும் இல்லாம உழைப்பால் உயர்வை அடையக்கூடியவங்க இவங்க. இதனாலவே எல்லாருடைய மனசுலும் இவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். இலக்கு பெருசா இருக்கும். பார்க்க ரொம்ப எளிமையா இருப்பீங்க. முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டுறது தான் இவங்களுடைய குணமே. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு வழிகாட்டி தான் பழக்கும். எவ்வளவு ஏழ்மையான நிலையில இருந்தாலும் சரி, மத்தவங்க இவங்கள பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு படிப்புல படுசுட்டி, திறமையில கெட்டிக்காரங்க. மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்குன வேலைய தான் சர்வ சாதாரணமா செஞ்சு சாதனை படைக்கிறது இவங்களுக்கு அலாதி பிரியம் கொண்டவங்க. குடும்பத்து மீது அதீத பாசம். குடும்பத்துக்காக எப்பேற்பட்ட விஷயத்தையும் தியாகம் பண்ணுவாங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் மறைப்பாங்க. தனக்கு இஷ்டப்பட்டதையும் விட்டு கொடுப்பாங்க. அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அடுத்தது தான் மத்த எல்லாருமே. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலத்தின் காரணமா கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு 100க்கு 100% சாதகமான பலன்களுடைய தொடக்கம்னு சொல்லலாம். ஜனவரி மாதம் நீங்க வீரியத்தோட, வேகத்தோட வெற்றியை நோக்கி அதிர்ஷ்ட பலன்களோட பயணம் செய்ய போறீங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? சுருக்கமா சிறப்பலன்கள்னு சொன்னோம்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். வேலை நிமித்தமா வெளியூர் பயணம் போவீங்க. வெளிநாட்டுக்கு போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன கொடுக்கும். மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்கும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் போவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தனுசு ராசி பண்ணவே கூடாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாக்குறுதி குடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு திணறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சும்மா இருக்கிறத நம்ம செய்வானே? முடியாதுன்னு சொல்லிட்டு கூட முடிச்சு குடுத்துடலாம். ஆனா முடியும்ன்னு சொல்லிட்டு திணற வேணாம். சோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவே குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய கணவர் அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில அனுகூலமான பலன் உண்டு. தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. குடும்பத்திலயும் சந்தோஷம் உண்டாகும். அடுத்து கலைஞர்களை பொறுத்தவரைக்கும், ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதனாலயும், அவருடைய உற்சாகத்தினால நீங்க மனமகிழ்ச்சி அடைவீங்க. அதோட உங்களுக்கு பொருளாதார வசதிகளும் பெருகுதுங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும், உங்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ற மாரி இருந்துச்சுனாக்கா, அத கொஞ்சம் மாத்திக்கோங்க. பழக்கவழக்கங்கள்ல ஒழுக்கம் ரொம்ப அவசியங்கிறத கடைபிடித்துக்கோங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனையும், பெற்றோருடைய ஆலோசனையும் ஏற்று படிப்புல மட்டும் கவனம் செலுத்துவதனால வெற்றி தொடரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் ராகவேந்திரை மனசார நினைச்சுக்கிட்டு, அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால மாலை அணிவித்து வழிபாடு செய்வதனால, நீங்க எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். குறிப்பா உங்க வெற்றிக்கு தங்கு தடைகள் எதுவும் வராது. சோ இப்ப பார்த்தது சும்மா சிறப்பு பலன்கள் மட்டும்தாங்க. ஆனா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாதத்துல எந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க, இதை பொறுத்தும் இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், பூரடம் நட்சத்திரம், உத்திரடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். கிரக நிலையை நட்டுனாக்க உங்க ராசியில சூரிய பகவான் இருக்காரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு, சுகஸ்தானத்தை பற்றிங்க ராகு பகவான் இருக்காரு, ரணருண ரோகஸ்தானத்தை பற்றி குரு பகவான் வக்ரகத்திலே இருக்காரு, அஷ்டமஸ்தானத்தை பற்றிக்கும் சந்திர பகவானும் அவர் கூடவே செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காரு. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில இருக்காருங்க. அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் புதன் பகவானும் இருக்காரு. அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறிட்டாரு. வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து 18/1/2025 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த 4ஆவதா மாதத்துடைய இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய 28/1/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால பலன்கள் அப்படிங்கிறது, இந்த மாதம் முழுக்கவே வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகும். மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். யாராவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி உங்க காரியங்கள் எந்த தடைகளும் தாமதங்களும் விலகும். இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க, தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்குங்க. அதாவது உங்க தேவைக்கு அதிகமாவே பணம் வரும். இதனால உங்க சேமிப்பு உயரும். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஈடுபட்டீங்க அப்படின்னா, அந்த காரியங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு
உங்க உழைப்பு அதிகமாகும். அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், உயர்வு கிடைக்கும். இத்தன நாளா எவ்வளவு உழைச்சாலும் பலன் இல்லாம கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனா, இப்ப சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு கூட அங்கீகாரம் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிய கொடுக்கும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட, குடும்பத்துல இருப்பவர்களால உங்களுக்கு வீண் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் மறைய போகுது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். சந்தோஷம் கூடிக்கொள்ளும். அதே மாரி தாய் வழி உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் மனஸ்தாபங்கள் மறையுது. அதே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் மறையுது. ஒற்றுமை பலப்படுது. மேலும் குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அடுத்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு வீண் கவலைகள் மறையுங்க. உடைய காரியங்கள் எந்த தடைகள், தாமதங்கள் விலகுது. அதே மாரி வீண் செலவு, விரைய செலவு எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வரும். இனி ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. வீண் அலைச்சல் மறையும். நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும். டென்ஷன்கள் குறையும். அடுத்த தொழில் தொடர்பான பயணங்கள் ஏற்படும். பயணங்களாலேயும் அனுகூலமான பலன் கிடைக்கும். அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க பணிகள்ல இருந்த இடையூறுகள் மறையுது. பழைய பாகிகள் வசூலாகும். வேலை சுமை குறையும். அலைச்சல், சோர்வு இது எல்லாமே இப்ப சரியாகுங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. ஒரு சிலருக்கு வந்து பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு தங்கறதுக்கான சூழ்நிலை இருக்கு. வெளிநாடு, வெளியூர் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். பயப்படவே வேணாம். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து அந்த மந்தத்தன்மை மாறுது. ரொம்பவே வந்துட்டு புரிஞ்சுகிட்டு பாடத்த படிப்பீங்க. படிப்புல ஆர்வம் கூடும். நண்பர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும், மரியாதை உயரும். இது போட்டித் தேர்வுக்கு ஏதாவது தயாராகிட்டு இருக்கீங்க. அரசு பணிகளுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க, இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு நீ எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும். சோ, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள வச்சு தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பா அமைஞ்சிருக்கிறத உணர்ந்திருப்பீங்க. மேலும் இன்னும் சிறப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க. ஏன்னா மேல் அதிகாரிங்க நமக்கு வந்து நட்பா இருக்காங்க, நமக்கு உதவி செய்றாங்க, நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்னாவே கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உடனே வயித்தெரிச்சலா போயிடும். அது தனுசு ராசிக்குலாம் சொல்ல வேணாம். பயங்கர கஷ்டம். எல்லாருமே இவங்கள வந்து எப்படியோ ஒழிச்சிரணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் சுத்திட்டு இருப்பாங்க. சோ யார்கிட்ட பேசினாலும் பழகுனாலும் சரி, ரொம்ப கவனமா இருங்க. முக்கியம் உங்க வேலைய கண்ணும் கருத்துமா செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு இருக்கும். அதே மாரி குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உடைய தந்தை, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அப்பப்ப கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை இருக்கட்டும். எல்லா விதங்களையும் நல்லா இருக்குங்க. ஆனா அந்த ஆரோக்கிய பிரச்சனை வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. சோ ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த பூராடம் நட்சத்திரம். கடன் விவகாரங்கள்ல கடன் பிரச்சனைகள் அடங்கும். கடன் பிரச்சனை வந்து சுத்தமா அடைப்பதற்கான வழியில பல வகைகள்ல பணம் வந்து சேரும். ஆனா எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்த பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். இருந்தாலும் பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எத செய்யறதாலும் சரி, யார்ட்டனா பேசுறதாலும் சரி, ரொம்ப நிதானத்த கடைபிடிக்கணும். அடுத்த கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வரும். வீண் மன சஞ்சலங்கள் மறைய போகுது. கல்வியிலே ஏற்பட்ட தடைகளும் விலகுது. மத்தபடி எங்கும் வெற்றி, எதிரும் வெற்றி. அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எதிர்ப்புகள் அகலும். மனசுல தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் வரும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி மேன்மை உண்டாகுது. வியாபாரிகள்ல உங்களுக்கு இருந்த போட்டிகள் மறையுது. போட்டிகள்ல நீங்க சாதனையாளர்களாக வலம் வருவீங்க. போட்டிகள பொறுத்தவரைக்கும் பலன்களும் அதிகம், லாபங்களும் அதிகமா கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இன்னும் சிறப்பான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். ஆக மொத்தத்துல 100க்கு 100% நம்ம தனுசு ராசிக்கு சாதகமான பலன்கள தான் கொடுத்திருக்கு. பயப்படவே வேணாம். எதுவுமே உங்க கை மீறி போகாது. போன மாதங்கள்ல இருந்த மாதிரி எந்த ஒரு மோசமான நிலையும் நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. உங்களுடைய வீர, தீர செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நல்ல பலன்கள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டா போதும். கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா இருக்கு. புரியுதுங்களா? மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு பிடிச்சமான குரு கோவில்களுக்கு சென்று வணங்கி வர அதிர்ஷ்டம் உண்டாகும். மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு எடுத்துட்டோம்னாக்க, வளர்பிறை நாட்கள்ல ஞாயிறு, செவ்வாய், வியாழன். தேய்பிறை நாட்கள்னாக்க செவ்வாய் மற்றும் வியாழன். இந்த நாட்கள நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நாட்கள் நீங்க செய்யலாம்.
உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி மாதம் 14, 15, 16 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வெளியூர் பயணங்கள தவிர்த்துணும். புதுசா எதுவும் கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. யார்ட்டயும் சண்டை போடக்கூடாது. சண்டை சச்சரவு இருக்கிற இடத்துலயும் இருக்கவே கூடாது. முக்கியமா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கணும். குறிப்பா பேச்சுக்கள்லயும் சரி, செயல்பாடுகளையும் சரி. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்போ, வேகத்த குறைச்சு டிராவல் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள். ஜனவரி மாதம் 24, 25, 26 இந்த 3 நாட்கள முன்ன சொன்ன மாதிரி அதிர்ஷ்டமான கிழமைகள்னு சொன்னேன் இல்லையா? இது அதிர்ஷ்டமான தினங்கள். அதாவது நம்பர்ஸ்ல. குறிப்பிட்ட தேதிகள்ல நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீனாக்க, இந்த நாட்கள பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும். இதை தாண்டி தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு, உங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது, அனுதினமும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும், சந்தோஷம் குடிகொள்ளும். அடுத்த பூராடம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு, அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். அடுத்த உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் லட்சியத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு, அனுதினமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். அதிர்ஷ்டம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, தனுசு ராசிக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.